இது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு? நாங்க என்ன உயிரோட பக்கத்துல கூட இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா, அது வேணும்ல. ஒரு உயிரோட இருக்க மாதிரி ஒண்ணு பேச மட்டும் செய்யாது, அந்த உயிரோட்டமா அப்படியே இருக்குல்ல. தலை செய்திகள்லாம் இந்த வேர்க்குது, நல்லா வேர்க்குது அல்ல. நகரோடு பக்கத்துலயே எனக்கு இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு கவலை இல்லையில, அந்த மாதிரி இருக்கான். இல்ல நான் வந்து இங்க வந்து பார்த்தேன், இந்த சிலை அப்படிங்கறது வந்து வீடு முழுக்க சுத்தி பாக்குற இடம்லாம் அவங்களுடைய போட்டோ தான் வச்சிருக்கீங்க. வீட்டு வாசல்ல வெங்கல சிலை வச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க, வாசல்ல இருக்கு. கரெக்ட். இந்த அளவுக்கு எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்து, இந்த எண்ணம் எப்படி வந்தது? அது இயற்கையாவே எனக்கு இப்படி இருக்கணும்னு ஒரு மனதுல தோணுச்சு. வீடு வர கதவு ஜன்னல் இந்த போட்டா அந்த போட்டா அந்த அங்க போட்டா எல்லாம் மாறி மாறி செய்து தொங்க விட்டு வச்சிருப்பேன். ஏதாவது எதிர்வாம இறந்துச்சு நம்ம கொஞ்சம் மனசு பாதிப்பா இருக்கனால என் யாரும் போட்டோ ஸ்டுடியோவில் போய் இதை போட்டோ இப்படி செய்து அப்படி செய்து இது பண்ணி எடுத்து சிலைக்கு வெங்கல சிலைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன், இந்த சிலைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன். இப்படி ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்துக்கும் சேலை பண்ணி எடுத்து கொடுத்து சாப்பாடு வயிறார போட்டு எல்லாம் அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பான். ரோமம் தலை முடி எனக்கு கொஞ்சம் கிடைச்சிது. அதை அந்த கொடுக்க அங்க கண்ணாடி பாட்டி அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கேன். அந்த தலைமுடிய உள்ள அந்த புடுவையில நானும் பாதுகாத்து வச்சிருக்கேன், உள்ள இருக்கும். ஏன்னா தலைமுடிக்கு அழிவு கிடையாது, மற்றதுக்கு அழிவு வரும், தலைமுடிக்கு அழிவு கிடையாது. 1000 வருஷம் ஆனாலும் தலைமுடி அப்படியே இருக்கும். அப்போ எனக்கு அந்த அம்மா உயிரோடு இருக்க மாதிரியே ஒரு நினப்பு இருக்கிறதுனால அதையும் பாதுகாத்து வச்சு செய்தாரு. இதுதான் நம்மளுடைய அந்த செயலுக்கு காரணம். இப்பயும்